ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இனிமேல் எண்ணெயே தேவையில்லைங்க இந்த லட்டுக்கு. அப்படி ஒரு ஹெல்த்தியான லட்டு. உங்கள் வீட்டில் குழந்தைங்கள்லாம் கண்ணாடி போடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த லட்டு வாரம் 3 or 4 டைம்ஸ் கொடுங்க. உண்மையிலே ஒரு நல்ல பெனிஃபிட் கொடுக்கும். அவங்களுக்கு இனிமேல் கண்ணாடியே போட தேவையில்லைங்க. அப்படி ஒரு லட்டு தாங்க இன்றைக்கி நம்ம செஞ்சுருக்கோம். இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நாம் 2 இது சக்கரவள்ளி கிழங்கு எடுத்துருக்கேங்க. இது நம்ம ஊரில் சக்கரவள்ளி கிழங்கு வேறு மாதிரி இருக்கும். இதில் கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா ஆரஞ்சு கலரில் உள்ளக்க இருந்தது. நல்லா எல்லாத்தையுமே இதை நல்லா கழுவிடணுங்க. இதில் நிறைய பெனிஃபிட் இருக்குது. சர்க்கரை நோயாளிகள் இதை சாப்பிட்லாமா அப்படி கேட்டிங்கன்னா கொஞ்சமாக எடுத்துக்கிடலாம் அவங்களும். இது இந்த கண் பார்வை நம்மளுக்கு கம்மியாக இருக்குது அப்படின்னா இது ரொம்ப நல்லதுங்க. முக்கியமாக குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதை லட்டுவாக பண்ணி நீங்கள் தினமும் உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க. அவங்க அவங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். அவங்க கண் பார்வையும் சீக்கிரமே க்யூர் ஆகும். இது நல்லா கட் பண்ணியாச்சு. எப்பயுமே நாம் இதை இட்லி இதில் நம்ம குக்கரில் போட்டு அவிக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இந்த மாதிரி தான் அவிக்கணும். இதுக்கு ஒரு தேங்காய் மூடி நல்லா நல்லா நெத்து தேங்காவாக எடுத்து உடச்சி வச்சுருக்கேன். இதை துருவி எடுக்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்திங்க அப்படின்னா தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இது மேலேயே நம்ம இந்த நம்ம கட் பண்ணி வச்ச அந்த சக்கரவள்ளி கிழங்கை வச்சு க்ளோஸ் பண்ணிடலாங்க. க்ளோஸ் பண்ணி நல்லா அவியட்டுங்க. நம்ம தேங்காய் துருவி வச்சாச்சு. இது அவியறதுக்கு எப்படியும் 5 to 10 minutes ஆகுங்க. ஏன்னா இது சின்ன சின்னதாக கட் பண்ணிங்க அப்படின்னா சீக்கிரமே அவிஞ்சிரும். ஆனால் இது நம்ம கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிட்டோம். இது அவிஞ்சிருச்சானே நம்ம இந்த மாதிரி கரண்டியை உள்ளக்க லைட்டாக ப்ரெஷ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அவியலைங்க. இது எப்படி அவிஞ்சிருக்கு அப்படிங்கிறத நான் இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நம்ம இப்போ க்ளோஸ் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து ஓப்பன் பண்ணுங்க. இப்போ நம்ம கரண்டியை வச்சு ப்ரெஷ் பண்ணுவது கரண்டி நல்லா உள்ளே போயிடுச்சு. இப்போ நம்மளுக்கு நல்லாவே அவிஞ்சதுங்க. இப்போ நாம் அவிஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் அப்படியே எடுத்து கீழே வச்சுருங்க. கீழே வச்சுட்டு ஒரு 5 minutes இந்த ஆவிலாம் சூடெல்லாம் போகட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உரிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. உரிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி கரண்டியை வச்சு நல்லா ப்ரெஷ் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு சூடு ஆறிடுச்சு அப்படின்னா நீங்கள் கையில் வச்சு கூட ப்ரெஷ் பண்ணலாங்க. நல்லா அழுத்தலாம். இப்போ நாம் துருவி வச்ச தேங்காய் துருவலை அதில் நல்லா மசிச்சு விட்டு அதை போட்டுடலாம். நம்ம ஊரில் இந்த கிழங்கு கொஞ்சம் ஒயிட்டாக இருக்கும். இதில் நல்லா ஆரஞ்சு கலரில் இருந்தது. இது எந்த ஊருக்கு சக்கரவள்ளி கிழங்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. இன்னொரு வாட்டி கண்டிப்பாக நான் சொல்கிறேன். இப்போ இதுக்கு ஸ்வீட் போடணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தேவையில்லைங்க. ஸ்வீட் இல்லாமல் நாம் இதை செஞ்சிடலாம். இப்போ துருவின தேங்காவை அதில் போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்து உருண்டையாக உருட்டணும் அப்படின்னா சூப்பரான லட்டு, ஹெல்த்தியான லட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இங்கே பாருங்கள் இவ்வளோ பெரிய லட்டுங்க. நீங்களும் இதே மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோ நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, பாய்.